நமகே, நாராயண நாராயண நமகே. வாங்க, வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்குங்கிறத பிரகாஷ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இருந்த ஆள்கிட்டலாம் போய் கேட்க சொல்லுங்க தெரியும். அந்த இருப்ப கேட்கலையா? உன் வாழ்க்கையினுடைய இருப்ப சொல்லு. ஓ லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. நல்ல அதெல்லாம் ஆட அங்காள ஈஸ்வரி புண்ணியத்துல எந்த குறையும் இல்லையில. இனிமேலும் இந்த குறை வந்து விட கூடாது. அதெல்லாம் எப்பவும் வராது நமக்கு. ஆக இருக்கட்டும். இருந்தாலும் கூட தம்பி யாரு? அண்ணன் யாரு? யாருக்கு யார் அண்ணன்? யாருக்கு யார் தம்பி? என்ன போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்த்தோன்னா தம்பின்னு சொல்லதான் வழக்கம். என்ன மாதிரி சின்ன பையல உங்களை மாதிரி பெரியவங்களை பார்த்தா வாங்க அண்ணன் கூப்பிடதான் பழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தாயா பெருமை இருக்கு. ஆமா, அண்ணனுக்கு தான் பெருமை. எப்படி நீங்க எப்படி தம்பிக்கு பெருமைன்றியா? முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்கிற கொம்புக்கு தாயா வலிமையும் பெருமையும் உண்டு. முன்னால முளைக்கிற காது அண்ணன் மாதிரி, பின்னால முளைக்கிற கொம்பு தம்பி மாதிரி. காதுக்கு வலிமை இல்ல, ஆக தம்பிங்கிற கொம்புக்கு தான் வலிமை இருக்கு. அப்ப தம்பிக்கு தானே பெருமையும் வலிமையும் உண்டு. முத்துராஜ் பாத்தியா, இவ்வளவு விவரம் தெரிஞ்ச ஆளுக்கு இது தெரியல பாரு. என்னையா தெரியலங்கிற? ஏயா இவ்வளவு விவரம் தெரிஞ்ச ஆளுக்கு இது தெரியலன்னா எது தெரியல? இல்ல எந்த மாட்டுக்கு ஏன் குண்டியில கொம்பு முளைச்சிருக்கு? யோ குண்டி சண்டாலையா பின்னாலனா மாட்டுக்கு கொண்டு அதல்ல. முதல் அடுத்தது பிறகு அடுத்து. ஓ காது பிறக்கும் போதே நல்லவேளை நீ பின்னால போயிடக்கூடாது. சரி காது பிறக்கின்ற பொழுதே வந்துருது, கொம்பு அதுக்கப்புறம் தான் கொம்பு பின்னால வருது. அப்ப தம்பி முதல் அண்ணன் மாதிரி, அதற்கு பிறகு காது அண்ணன் மாதிரி, தம்பி கொம்புங்கிறது தம்பி மாதிரி அப்படின்னு வலிமையை சொல்றேன். அப்ப அதனால தம்பிக்கு பெருமை இருக்குன்னு சொல்றேன். நான் ஒரே வார்த்தையில முடிச்சு முடியும். எங்க முடிஞ்ச பார்ப்போம். இந்த உலகத்துல முழு முதல் கடவுள் யாரு? அவர் தான் விநாயக பெருமான். அவன் அண்ணனா தம்பி? அண்ணன் தான். தம்பி யாரு? முருகப்பெருமான். ரெண்டு வேளை ஒரு பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு ஊரை சுத்துற எவ்வளவு சுத்துறீங்க கிளம்பினாங்களா? ஞான பழம் அது நான் கொண்டு வந்துதான் ஊரை சுத்தி போனேன். அவன் மயில ஏறி ஊர் உலகமே சுத்திட்டு வந்தானா முருகன்? கண்டிப்பா சுத்தினாரு. பழம் கிடைச்சதா? அவரு கிடைக்கல. ஆனா விநாயகன் அங்கனக்குள்ளே உட்காந்து ஆத்தால எப்படி சுத்தி வந்தா பழம் வாங்கிட்டானா? வாங்கினேன். அப்ப யாருக்கு பெருமை? அப்ப அண்ணனுக்கு பெருமைங்கிறியா? ஓ அண்ணனடா தம்பி நடா அவசரமான உலகத்திலே இந்த உலகத்துக்கு இந்த தம்பி வர காரணம் அதற்கிட்ட நீங்க எதுக்கு வந்தீங்க? அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சோஸ்திர பிரிய சூர்யா, கனி பிரிய கந்தா, கரகர பிரிய சுந்தரம்பா, போஜன பிரிய குண்டோதரா, கலக பிரிய நாரதன் நானையா. கலகம் செய்யலான்னு வந்திருக்கேன். ஆமா ஆமா. யோ என்ன ஒண்ணுங்கிற எதையாவது பேசி தோல. பேரு நாரத மகரிஷி. புரிஞ்சிருக்கும்ல? அங்கதான் நிக்கிறேன். என்ன பேரு? நாரத மகரிஷின்னு சொன்னேன். சரி 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 சரி. இந்த அரிசி எங்க கிடைக்கும்? அரிசியா? இல்ல சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, பச்சை அரிசி, புழுங்கரிசி, ஏன் அப்பச்சி அரிசி கூட வந்துருச்சு. இது மக அரிசின்னு ஒரு அரிசியா வந்திருக்கு. ஐயா வில்லங்க முடிச்ச உடனே வந்து மாட்டிக்கிட்டேன் இன்னைக்குன்னு. யோ மக அரிசி அல்ல, ரிஷி. ரிஷி அங்க அது சரத்குமார் உடனே தானே? நாரத மகரிஷின்னு சொன்னேன். ஓ உங்க பேரு நாரதரியா? நாரத அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? ரிஷி அரிசி பிச்சை அரிசி நாரதர். ஆமா சரி சரி. எந்த நாரதர்? உனக்கு எத்தனை நாரதர் தெரியும்? ஒருத்தரும் தெரியாது. இந்த புராணங்களில் வரக்கூடிய நாரதன், 18 புராணத்தில் வரக்கூடிய நாரத மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? ஏண்டா ஓ என்ன வாடா விடாங்கிற? உங்களை கேட்கலங்க, எனக்கு நானே ஆச்சரியமா கேட்கிறேன். ஓஹோ அந்த புராணத்துல வர அவர் என்னடா? ஓ என்ன என்னடாங்கிற? எனக்கு நானே கேட்கிறேங்க. ஓ என்னது நீனே ஒன்னே? இதெல்லாம் நடக்கிற காரியம் ஒன்னே கிள்ளி பாத்துக்க. இந்த கதையில வருமே அது இது பாடுறா. இதெல்லாம் நடக்குமா? உங்களை பார்க்கறதெல்லாம் சாத்தியமா? ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், பூர்வ ஜென்ம புண்ணியம், அவ்வளவுதான். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். யாருக்கிட்ட கேள்விப்பட்ட? நீங்க கிளவி சொல்லுவா. கிளவி என்ன சொன்னா? நீங்க நிறைய ஜோலி பார்த்திருக்கலாம். யோ இன்னைக்கு அப்படி சொல்ற? வேலைன்னு சொல்லியா? வேலையத்தான் ஜோலி. நாகரிகமா வேலைன்னு சொல்லலாம்ல. நாட்டு பாஷையா? வாங்க போ. என்ன சொல்லியா வந்தீங்க? ஓஹோ ஊர்கள் தோறும் பாஷைகள் வருங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்க நிறைய சொல்லி பார்த்துக்க சொன்னா. என்ன சொன்னா அப்படி? என்ன அங்கிட்ட முத்துராஜா பாக்குறிய? கேட்கிறேன். என்னதான் அப்படி கேட்க போறீங்க? அங்கிட்டு கிட்டமா பாத்துக்கிட்டு இருக்க? என்ன திருடனா? இந்த இரணியம் பொண்டாட்டி லீலாவதி டப்புன்னு அடிக்கிறாப்லையா? யோ என்னையா இரணியம் பொண்டாட்டினே நான் அவ பேர் லீலாவதின்னு வழக்க வழக்கம் இல்லாம பேரை படக்கம் சொல்லுவாப்லையா? இல்லையே. அப்ப அந்த மேட்டர் உண்மைதான். அட பேர் உண்மைதாப்பா. சரி சரி சரி. இதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த பிள்ளை மாசமா இருந்துச்சா? ஆமா இருந்துச்சு. ஒத்துக்கிறாப்ல? அட இருந்ததுனால மாசமா இருந்துச்சு. அந்த பிள்ளை புருஷன் இரணியம் சொல்லியிருக்கான், அடியே நான் இப்போ காட்டுக்கு தவம் பண்ண போகிறேன், போயிட்டு ரிட்டர்ன் எப்போ வரும்னு தெரியாது, சொல்ல முடியாது.
நீ வேற வகுத்து பிள்ளைக்காரியா இருக்க. சரி கதவை அடைச்சுக்க. கண்ட நாயெல்லாம் வரும். அவன் முண்டாட்டி அவன் சொல்லியிருக்கேன் தலைவா. என்னையா அப்படி? நானா சொல்கிறேன். சரி சொல்லும். சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா சரி மாமா நான் கதவை அடைச்சிக்கிறேன், எந்த நாய் வந்தாலும் உள்ள விட மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிருந்துருக்கான். சரி அப்போ அந்த நேரம் தான் நீங்கள் போயிருக்கீங்க. யோ நான் போகலையா, எனக்கு முன்னால இந்திரன் போயிட்டேன். அந்த நாய் போயிருக்கு அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு அந்த பேர் வர அவன் தான் போயிட்டான் முதல்ல. அப்புறம் அவன் போய் அந்த பிள்ளைய கையை அப்படி செலுத்திருக்கேன். ஆமா அப்போ தான் நீங்கள் போயிருக்கீங்க. அந்த இடத்துல போனேன். ராஸ்கல் இந்த வேலையை செய்யலாமாடா? அடுத்த முன்னாடி பிச்சுப்படு அப்படின்னு அவனை விரட்டி விட்டு அந்த பிள்ளை நீங்கள் தள்ளிட்டு வந்து தள்ளிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தையா? கூட்டியாந்து எங்களுக்குள்ள குருந்தூரில் வீடு கட்டுக்கே கொடுக்க மாட்டேன். சரி என்ன பண்ணு? அப்புறம் அவங்களுக்கு பெட்ரோல் பங்கிட்ட ஒரு குடிசையை 10க்கு ஒரு குடிசையை போட்டு அந்த பிள்ளைய உள்ள வச்சு செஞ்சு இருந்துருங்க. என்ன செஞ்சேன்? செஞ்சீங்களா இல்லையா? உபதேசம் செஞ்சையா தான் சொல்றேன். என்னையா செஞ்சேன்னா மொட்டை மொட்டையா சொல்றேன். செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சது உண்மைதான். அந்த பிள்ளை அசதி கொடுத்து அப்படியே தூங்கிருச்சு. தூங்குச்சா? உங்களுக்கு மூளை வேணாமா? என்னையா அப்போ போய் அந்த பிள்ளை தூங்கும்போது அந்த பிள்ளை தொப்புல விட்டு வாய வச்சிருக்கீல அவன் சொல்லிட்டு அழுகுறான் தெரியுமா? என்னையா சொல்லி அழுகுற? என்ன பழக்கம் இல்ல என்ன சொல்லிக்கிட்டே எழுத அப்படி? நாரதிலே முண்டாடு தொப்புல நக்கிவிட்டான் தொப்புல நக்கிவிட்டான். என்னையா அது கண்ட பக்கம் வாய வச்சு கேரியா? அப்படித்தான் நக்கணும்னு முடிவு பண்ணாரு. தொப்புல நக்கிறது வேற கொஞ்சம் தள்ளி கூட ஓம் புத்தி ஒன்னே விட்டு போகுமா? அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருந்திருக்கு, நீங்களும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். இரியா ஏதாவது ஒரு பிரயோஜனமா இருக்கும்ல. நாராயணா என்ன நாராயணா இங்க வாயா, அட இங்கிட்டு வாப்பா. என்னையா தேர கொண்டாந்து தெருவில் இழுத்து விட்டு அப்படியே போற? அப்படியே நக்கு இருக்கியா? அப்புறம் இரியா வர்றேன் சொல்றேன். கிளவி சொல்லியிருக்கா, தவறா சொல்லியிருக்காளையா? அப்படியே போட்டாவே காமிச்சாவ. ஆகா நாரதர் புராணம் காமிச்சா புத்தகத்தை உரிச்சு பாக்குறேன். லீலாவதி செவத்துல சாஞ்சு இப்படி காலை குத்துக்கால வச்சு உட்காந்துருக்கா. நீங்க நடுவில் மண்டியை போட்டு உட்காந்து பாக்குறேன். ஆனா நீ செய்யற வேலையை அப்படியே ஊரா என்னையே சொல்றியா? அப்படியே இரு. அதாவது இரணியன் தவம் செய்ய போனதும் உண்மைதான். அப்புறம் அதுல எந்த மாற்றம் இல்ல. இரணியனுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தது உண்மைதான். அப்புறம் என்ன? அந்த கர்ப்பமாக இருந்த பெண்ணை போய் தவறுதலாக கையை பிடிச்சி இழுத்தது இந்திரன் போனது உண்மைதான். எல்லாம் உண்மைனா இது உண்மை. அவனை போய் அடிச்சு விரட்டி ஆண்டா அடுத்த முன்னாடி மேல போலாமடா அப்படின்னு ஆக திட்டி அவனை அனுப்பிச்சு விட்டு இப்ப அந்த பெண்மகளை கூட்டி வந்தனா இல்லையா? பெண்மகளை கூட்டி வந்தோடனே இந்த தொப்புள்ள வாய் வச்சோம்னு சொன்னீங்கல்ல, ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு எங்கிருந்து ஆரம்பிக்குது? தொப்புள் கொடி உறவு தான். அப்ப உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆக என் நாவல இருந்து ஒரு மந்திரத்தை சொல்லணும்னா ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தொப்புளுக்கு அருகாமல் வச்சு சொன்ன உடனே அப்பதான் உள்ள இருக்கக்கூடிய குழந்தை அந்த சப்தத்தை அப்படின்னு உள் வாங்குது. அப்ப உள் வாங்கி பிறந்துட்டேன். ஆக தவம் செய்ய போன இரணிய வந்துட்டேன். இந்த உலகத்திலே கடவுள் நான் தான், என் பேரைத்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது பெற்ற மகனே அவன் என்ன செய்யறானா, என்னுடைய கடவுள் நீ அல்ல, ஆக என்னுடைய கடவுள் திருமால், அந்த திருமாலினுடைய நாமத்தை தான் சொல்லுவேன். உன் கடவுள் எங்கடா இருப்பான்னு கேட்டான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே தூணை பிளந்து கொண்டு நரசிங்க அவதாரம் எடுத்து ஆக இரணியனை வீட்டுக்குள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் இரவிலும் இல்லாமல் பகலிலும் இல்லாமல் ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் ஆக மடியில தூக்கி வச்சு ஆக அவனை வதம் செய்தன குடல உருவி மாலையா போடுவதற்கு காரணமா இருந்தவனே நான் தாயா. அப்ப நரசிம்மராவ் உங்க பாட்டு நரசிம்மராவ் இல்லையா, நரசிங்க பெருமாள். அவரு வேறயா? நீங்க சொல்ற ஆளு வேற, நான் சொல்ற ஆளு வேற. என்னுடைய திருமால் எடுத்த அவதார மகிமையிலே நரசிங்க அவதாரம்னு ஒரு அவதாரம். அப்ப அந்த இரணியனை அழிப்பதற்காகவே அந்த அவதாரத்தை எடுத்தார். அதான் அவரு சிரிக்கவே மாட்டாப்ல. அதான் கேட்டேன். சரி சரி இவ்வளவு நேரம் பேசுனீங்களே, ஆமா என்ன யாருன்னு ஒரு எங்க என்னை கேட்க விட்ட வந்ததுல இருந்தா எதையாவது உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இப்ப நான் கேட்கிறேன், கேளுங்க. இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நல்லா கேளுங்க. சரி உங்க பேரு? அப்படி கேட்கணும். கேட்கணும்ல, கேட்டா தானே வரும். கேட்டா நம்ம சொல்ல முடியும். கேளுங்க. உன் பேர் என்னப்பா? அப்படித்தான் கேட்கணும். புரியுதா? அட உன் பேர் என்னன்னு கேட்கிறேன். அப்படி மைக் எடுத்துக்கிட்டு மண்டையை பிளந்து விடுவேன். 3 தடவை கேட்டேன். ஏன் கோவப்படுறீங்க? இல்ல அப்படித்தான் கேட்கணும். அப்படித்தான் அப்படி கேட்கணும் தான் சொல்ல வந்தேன். அதான் கேட்டனே. நான் பதில் சொல்லலையா? சொல்லவே இல்லை. சரி சரி கோவப்படாது. இப்ப கேளுங்க. அட உன் பேர் என்ன? இப்படி கேட்கணும். சரி சரி இப்ப சொல்லு. தொலைச்சு விடுவேன். சரி சொல்லு. அப்புறம் யார் தேடி எடுக்கிறது? ஆமா என் பேரு வீரோத்தேவன். ஓஹோ வீரத்தேவனா? யாரு வச்சது? எங்க அப்பு. எதுல வச்சாரு? முத்தூட்டு பைனான்ஸ். என்ன அடகா வச்சாரு? அப்புறம் என்னையா கேள்வி? எதுல வச்சாருன்னு கேக்குறேன். கோயில கொண்டே வச்சு என் காதுல அவர் வாய் மூலமா சொன்னார் வீரோத்தேவன் வீரோத்தேவன் வீரோத்தேவன். உனக்கு தான் அந்த பேரு சரியா அமை. அதுதான் உண்மையும் கூட.
வீரத்தேவன் வச்சாச்சு. சரி, வச்சது உங்க அப்பா தானே? ஆமா. உங்க அப்பா பேரு நம்பிராஜா. உங்க அம்மா பேரு நங்கமோகினி. நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்லை பிறந்தவனா? புரிஞ்சிருச்சா புரியலையா? பிறந்தவனா பிறந்தவனான்னு கேக்குறேன். பிறந்தவன். பிறந்தவன். அப்ப பிறந்தவனா என்ன, பிறந்தவனா என்ன? பிறந்தவனா பிள்ளையா பிறக்கிறது. சரி. பிறந்தவனா கூட பிறந்த உறவு. ஓஹோ, அதாவது தாயினுடைய நடைமுறை. நடைமுறை. தாயினுடைய அபான வாசல் இருந்து பிறப்பு என்பது, அந்த தாய் வயிற்றில இருந்து பிறந்துட்டோம்னா அது பிறப்பு. அப்ப பிறப்புங்கிறது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அது கூட பிறந்த பிறப்பு. பிறப்புக்கும் பிறப்புக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சரி, நீங்கள் பிறந்தது உங்க அம்மாவுக்கா இல்ல உங்க அப்பாவுக்கா? இல்ல அம்மாவுக்கு பிறந்தீங்களா உங்க அப்பாவுக்கு பிறந்தீங்களான்னு கேக்குறேன். இப்படி லூசு. ஐயா, நீ இவ்வளவு கேள்வி கேட்ட நான் பதில் சொல்லிருக்கேனா இல்லையா? நான் கேட்டா நீ பதில் சொல்லணுமா இல்லையா? வாதி பிரதிவாதி. இதெல்லாம் ஒரு பேச்சாயா? எங்க பேச்சு திங்கிறதுனால அம்மாவுக்கா பிறந்த அப்பா ரெண்டு பேரும் தான் பிறப்பாங்க. அது எப்படி அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தியா? அம்மா வயித்துல 5 மாசம் அப்பா வயித்துல 5 மாசம் இருந்தேன். இல்ல இல்ல இல்ல, ரெண்டு பேருக்கு தான் பிறந்தோம்னா எப்படி? அப்படி அல்ல. சாமியார்னா இது கூட தெரியாது. எனக்கு சந்தேகம். 10 மாசம் சுமந்து பெத்தது எங்க அம்மா தான். உங்க அம்மா தானா? அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. சரி, பிறந்தது அப்பாவுக்கு. ஓஹோ, பிறந்தது அப்பாவுக்கு, பெற்றது அம்மா. அப்படி உங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு உங்க அம்மா பெத்தாங்க? உங்க அம்மால போட்டுடுவோம். நல்ல பிறகு வந்து இவ்வளவு நேரம் என்கிட்ட கேட்டீங்கல்ல, நான் எவ்வளவு தெளிவா பதில் சொன்னேன். என்ன உங்க அம்மா என்ன ஊரே சிரிக்குது உன் லட்சணத்தை பார்த்து. என்ன இல்லையா, பெத்தது உங்க அம்மான்னு சொல்ற, பிறந்தது உங்க அப்பாவுக்குன்னு சொல்ற. அப்படி உங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு அதை எப்படியே பாடம் சொல்ல முடியும்? ஏங்க, அப்புறம் எப்படி நீங்க வந்தீங்க? சொல்ல முடியாதவர் நீங்க வரக்கூடாது இல்லைங்க, இந்த பூமிக்கு வந்திருக்கவே கூடாது. அதை இங்க சொல்ல கூடாதுயா. எங்க சொல்லாத வார்த்தை தமிழ்ல இருக்கா? கேட்டா பதில் சொல்லணுங்க, அதான் மனிதனுடைய இயல்பு. பதில் சொல்லாமையா அதுக்கா இப்படி கேள்வியா? அப்படி கேள்வி இருக்குல்ல. இப்ப எங்க அப்பா என்ன செஞ்சாருன்னு. ஆமா, அப்படி என்ன செஞ்சாருன்னு உங்க அம்மா பெத்தாங்கன்னு கேக்குறேன். அப்பா வந்து இது வர. சொல்லுங்க சொல்லுங்க, நிதானமா யோசிச்சு பொறுமையா சொல்லுங்க. அப்பாவுடைய அந்த இது இருக்குல்ல. எது இருக்கு? இருங்க தலைவா. இல்ல நான் பார்த்ததுல. அது வேற பார்க்கணுமா? அட என்னமோ இது இருக்கு இது இருக்குன்னா எங்க அப்பாவுடைய உழைப்பால். உழைப்பால். அம்மாடி, எங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால். ஒத்துழைப்பால் நான் பிறந்தேன். அப்படி சொல்லு. இப்ப புரிஞ்சிருச்சுல? உங்க அப்பாவுடைய உழைப்பால், உங்க அம்மாவுடைய ஒத்துழைப்பால் நீ பிறந்தம்னு சொல்றீல. உங்க அப்பாவுடைய உழைப்புன்னு சொல்றீங்களா? அப்படி என்ன உழைப்பு உழைச்சாரு? 100 நாள் வேலைக்கு போனாரா? வரப்பு வெட்டினாரா? இல்ல நடவு நட்டாரா? விறகு வெட்டினாரா? நெத்தி வேர்வை நீ நிலத்துல சிந்துற அளவுக்கு உழைக்கணும்னு சொல்லிருக்காரு. அப்படி உங்க அப்பா என்ன உழைப்பு உழைச்சாரு? எனக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரியும். என்னையா? நீ பிரம்மச்சாரியா செக்ஸ் சாமியாரா? நாராயண, என்னையா நீயும் பிறந்த ரகசியத்தை நான் கேட்டா நீ அதுக்குள்ளேயே நான் தெரிஞ்சுக்கணும்ல. நான் தெரிஞ்சா தானங்க. இப்ப நீங்க எப்படி இந்த பூமிக்கு வந்தீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டு போறதா இல்லையா? நல்ல வேளை பொம்பளையால் இல்ல. கேள்விக்கு மானம் கப்பல் ஏறி இருக்கு. ஏங்கம்மா ஓமானம் தான் கப்பல். நீ தானே வந்த, நீ தானே சொல்லணும். நீ பதில் சொன்னாதானே நான் விடுவேன். ஏன் இவ்வளவு நேரம் கிண்டு இல்ல, நான் பதில் சொன்னா இல்லையா? நக்கணும்னு கேட்டதுக்காக அவ்வளவு பிரச்சனை. சரி, அப்படியா? அப்பா என்ன உழைச்சாரு? என்ன உழைப்புங்கிறேன், அந்த உழைப்புக்கு அர்த்தம் தெரியணுமா இல்லையாண்ணா? எனக்கு வந்து நான் அது நான் எப்படி அதை சொல்றதுன்னு. நீ வந்துட்டு முழு பிண்டமா வந்துட்டு. அவங்க 2 பேரும் அவங்க இது அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் நான். இந்த பூலோகத்துல இது ஒரு மிகப்பெரிய சடங்கு. அதாவது உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, கல்யாணம் பண்ணதானே. கல்யாணம்னா என்ன கட்டுனா கல்யாணம்? முதல்ல வாங்கின கடனை கட்டணும். அப்புறம் கட்டு. முதல்ல ஒரு பெண்ணினுடைய அங்கத்துல எந்த இடத்துல என்ன கட்டுனா கல்யாணம்னு ஒத்துக்கணும். தாலி கட்டணும். தாலி யாருக்கு? யாரு கட்டினது? காத்தாளுக்கு அப்பேன். உங்க அம்மாவுக்கு தானே உங்க அப்பா கட்டினாரு. எந்த இடத்துல கட்டினாரு? கோயில்ல தான். கோயில் தலையில கொண்டே கட்டினாரு. உங்க அம்மாவுடைய அங்கத்துல எங்கேயா கட்டினாரு? கழுத்துல. கழுத்துலான கட்டினாரு. நீ எங்க பிறந்த? வயிற்றுல. அவர் கழுத்துலான கட்டினாரு. கழுத்துல கட்டின கயிறுக்கும் கழுத்துல அவர் தாலியை கட்டுறதுக்கு நீ வயிற்றுல, ஆக நீ பிறந்ததுக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? நீ யாரை கட்டிக்கிட்டு வயிற்றுக்கு போன? கழுத்துலானே கயிறை கட்டினாரு. நீ கழுத்துலான பிறக்கணும்.
நீ யாரை கேட்டு வயிற்றுக்கு போன? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா? கழுத்துல கட்டினவங்களுக்காக வாயில செய்ய முடியாது. ஓ அது வேற டிபார்ட்மெண்ட். இல்லைங்க, கழுத்துல தானங்க அவர் கயிறை கட்டினார். நீ யாயா வயிற்றுக்கு போன? யாரை கேட்டுக்கிட்டு போன? யார் கொண்டே உன்னை வச்சது? வயிற்றுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கழுத்துல கயிறை கட்டுறாரு உங்க அப்பா. ஹலோ, கல்யாணம் தாலி கட்டின உடனே புள்ள விறக்காது. அன்னைக்கு ராத்திரி ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்? ஃபர்ஸ்ட் நைட். அப்படின்னா புரியல எனக்கு. முதல் இரவு. ஓஹோ, முதல் இரவு. முதல் இரவுனா இன்னைக்கு இருந்துச்சுன்னா முதல் இரவு, நாளைக்கு வந்தா மறு இரவு. இரவும் பகலும் மாறி மாறி வந்ததுக்கு நீ பிறந்ததுக்கு சம்பந்தம் என்ன? அட இரவு பகல் எப்போது வருமியா? இது உலக இயல்பு. கிறுக்கு. அப்புறம் நான் கேட்டுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நான் கேட்கிறேன்னா கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பதில் சொல்லணும்ல. நீ பதில விட்டு நீ கோவப்படுற வேலையில பதில் சொல்லு. இது என்ன சொல்லுவாங்க? ஏங்க என்னய்யா சொல்ல முடியாதா? அதாவது முதராத்திரில அந்த பையன் முதல்ல உள்ளே உட்காந்து. யாரு அந்த பையன்? மாப்பிள்ள இல்ல. அந்த மாப்பிள்ள எந்த மாப்பிள்ள? அவங்க அப்பதாயா. அந்த பையன் உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளைய வர்றதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான். சரி. அப்புறம் காத்தால அது உள்ளே போய் அவருக்கு பால் கொடுக்கும். அப்புறம் அந்த பையன் அந்த பிள்ளைக்கு பழம் கொடுப்பார். சரி. பாலும் பழமும் ரெண்டு சாப்பிட்டுட்டு சொன்னாக்க விளக்க அணைச்சிருவான். விளக்க அணைச்சிருவாங்களா? விளக்க அணைச்சிட்டு ரஜினிகாந்த் ரஜினி வந்திருக்காரு, கமலஹாசன் வந்துட்டு போயிட்டாரு, இப்போ ரஜினிகாந்த் வந்திருக்காரு. உனக்கு எப்படி தேவையா சொல்லி சரியா? ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் கேட்குறேன். என்ன? உங்க பால் கொடுத்தது யாரு? பாலை கொடுத்தது யாருன்னு கேட்குறேன். உங்க அம்மா தானே? பழத்தை கொடுத்தது யாரு? அப்பா. உங்க அப்பா தானே? கல்யாணம் அன்னைக்கு தானே ஆச்சு. நீ அதுக்கு முன்னால எதுவும் பிறந்தியா? அப்புறம் எப்படி உங்க அம்மாவுக்கு பால் வரும்? என்னையா நீ தான் சொல்ற பால் கொடுத்து அமைக்க கொடுக்கறது இல்லை. நம்ம பால் பழம் பசுவோட பால். பசுவுடைய பாலா? பாலும் பழமும் சாப்பிட்டா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னா போகணும். அப்புறம் எப்படி நீ வந்த? பாலும் பழமும் சாப்பிட்டு பாலையும் பழத்தையும் சாப்பிட்டு வயிற்றுல சுமக்க வேண்டியதானே? அப்போ ஒரு குழந்தை பிறக்கணும். நீ செக்ஸ் சாமியார் தாயா? இல்லையா, என் வாயை கொண்டு அதை சொல்ல உனக்கு கேட்கறதுல உனக்கு ஒரு ஆசை இல்லைங்க. நீங்க வந்ததை நான் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இது எப்படி வந்து இந்த பூமி வழிதான். என்ன வழின்னு ஏதாவது ஒரு வழியை சொல்லு பாப்போம். செல்லு இருக்கா என்கிட்ட? ஏதுப்பா? நாரத செல்லு இருக்காது. ரவி பிரசாத் செல்லு இருக்கா? மூலையில கிடக்க விடு. அதுல ஒரு 2 படம் ஏற்றி விடுறேன். என்ன படம்? ஒரு பாரினர் சொன்னும் உங்களை மாதிரி நீக்குற சொன்ன 2 ஏற்றி விடுறேன். அது பிடிக்கலன்னா நீங்களே குரோம்ல உள்ள போய் ஏ அப்பா சாமி நல்லா இருப்பேன் சொல்லக்கூடாது. ஆளவடியா. அப்புறம் வேற என்ன சொல்றது தெரியாம கேட்டுவிட்டேன். சரி இருக்கட்டும். ஆளும் சோ என்ற குரல் கேட்டது யார் அந்த பெண்மக்கள்? அது என் தங்கச்சி. ஓ தங்கை வள்ளி. இடத்துக்கு தலைவியா? இன்னொரு சத்தா? அது என் ஆளு. ஓஹோ, அதாவது வள்ளியும் புள்ளியும் உள்ளே இருக்கின்றார்கள், நீங்க வெளியில இருக்கிறீங்க. அற்புதமா சொன்னீங்க. இந்த வள்ளி என்ற பெண்மகள் உங்க கூட பிறந்ததா? இல்ல, கூட பிறந்தது இல்ல. கண்டெடுத்த குழந்தை. ஆனா தங்கச்சி தான். அதாவது கண்டெடுத்த குழந்தை. கண்டெடுக்கிற அளவுக்கு நீங்க எங்க போனீங்க? அந்த கதை பெரிய கதை. சுருக்கமா சொல்லுங்க. சுருங்க சொல்லி விளங்க செய்வது தமிழ் மரபு. அப்போ நான் சின்ன ஆள். அப்போ 1947 இந்த சுதந்திரம் வாங்கினாங்களே அதில் நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். அப்போ எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், என் தம்பி எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு போயிருந்தோம். எதுக்கு போனீங்க? வேட்டையாட இருப்போம். சரி. டீ சாப்பிட்டு ஆராயரா கேட்டாலும் கிடைக்காது. அது வேற பிரச்சனை. கதையை சொல்லுப்பா. அப்புறம் போயிட்டு உட்காருங்க சாமி. நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே இல்லை. அப்போ போய் ரொம்ப களைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தோம். என்ன இழுத்துக்கிட்டு இருந்தீங்க? புரியலையே. என்ன ஓ மங்காளி ஊரா அப்படித்தானா? அப்புறம் இழுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சத்தம். என்ன காட்டுக்குள்ள அவசர ஊர்தி போகிற மாதிரி இருக்கு. புள்ள கத்துற சத்தம். குழந்தை சத்தம். என்னடா இங்கே புள்ள கத்துற சத்தம் இருக்குது அப்படின்னு நான் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே குழி இல்லை, குழி கிழங்கு தோண பள்ளத்தில் ஒரு புள்ள. சரி. யாரா போட்டதுன்னு பார்க்குறேன். கண்டுபிடிக்காம இருக்க? இப்போ வரைக்கும் யார் போட்டாங்கன்னு தெரியல சாமி. நீ எதுக்கு உயிரோட தெரியல? ஆனால் போட்டிருக்காங்க. எப்படி இல்லை போடலன்னா வருமா? போடலன்னா புள்ள அப்படி வரும். எப்படி வரும்? அது யாரு போட்டது? அதுதான் தெரியல. அப்போ நாங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா எவன் போட்டான்னு தெரியல, போட்டிருக்காங்க. சரி. என்ன செய்வோம், நம்மளும் போட்டு போயிடுவோமா?
அப்போ எங்கள் அப்பா சொன்னார், தப்புடா, அனாதையா போயிருமியா, நம்மளும் போயிட்டோம்னா அல்லாத பிள்ளையா போயிடும், நம்ம தூக்கிட்டு போகும்டான்ட்டு. சரி, நமக்கு பொம்பளை பிள்ளைட்டு அப்புறம் தூக்கிட்டு வந்தாருங்க அப்பா. தூக்கிட்டு எங்கள் அப்பா ஓடி இருக்காரு பார்த்துக்குங்க எங்கள் அம்மாட்ட. சரி, நங்கமோனியே இங்கே வரலாம் அப்படின்னாரு. மாமா என்ன மாமா அப்படின்னாரு. பொம்பளை பிள்ளைலா, காட்டில் இருந்த பிள்ளைல, அனாத பிள்ளைலா. அந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவுக்கு ஏக்கம் இருக்கும்ல, இது வரைக்கும் இது அனாத பிள்ளைலா, இனி ஊம்பலா அப்படின்னாரு. உடனே உங்க அம்மா ஆமான் இருக்குமே, இனிமேல் ஊம்பலா அப்படின்னாரு. சரி மாமான்றுச்சு. அன்னைக்குலேருந்து வளர்த்து வாழ பண்ணி கொண்டாந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. அற்புதம்யா. அன்றைக்கு சிறு பிள்ளையிலிருந்து வளர்த்து பருவம் அடைந்த பிறகு காவலுக்காக, இந்த முருகனுக்காகவே காவலுக்கு வச்சிருக்கீங்க. அதுதான். இதுல ஒரு சின்ன சந்தேகம், அதை மட்டும் நீங்க தீர்த்து வச்சிட்டீங்கன்னா எனக்கு போதும். மறுபடியுமா? இல்ல, ஒரு சின்ன சந்தேகம் தான். வேட்டைக்கு போனது யாராரு? நானும் எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி போனீங்க. குழந்தை எதுக்குள்ள கிடந்துச்சு? குழிக்குள்ள. அதை பார்த்தது யாரு? குழந்தைய வந்தேன். நீங்க தானே பார்த்தீங்க. பார்த்து தூக்குனது யாரு? வந்தேன். தூக்கி உங்க அப்பா கிட்ட என்ன பிள்ளை கிடக்குன்னு சொன்னீங்க? பொம்பளை பிள்ளை. எதை பார்த்து பொம்பளை பிள்ளைன்னு முடிவு பண்ணி உங்க அப்பா கிட்ட சொன்னேன்? நீ செக்ஸ் அம்மியார் தாயா? என்னையா எங்க சுத்தி அந்த இடத்துக்கு வர்றவர்? என்னங்க நீங்க தானங்க போனீங்க. அப்பா பொம்பளை பிள்ளைன்னு நீ தானே சொன்ன. பொம்பளை பிள்ளைன்னு எதை வச்சு கண்டுபிடிச்ச? நான் பார்த்தேன். எதை பார்த்த? அதுக்கு பேர் என்ன? அந்த புரியாம புரியுற மாதிரி சொல்லியா? புரியுற மாதிரி சொல்லுப்பா. இப்படி மல்லாக்கா கிடந்துச்சு. சரி, அது கிடந்துட்டு போகுது. பார்த்தேன் பொம்பளை பிள்ளை. ஓ, மல்லா கிடந்தா முகத்தை பார்த்தோன்னே கையை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க பொம்பளை பிள்ளைன்னு. அதுதான் இந்த உலகத்துல இயல்புங்கிறீங்களா? நான் அதுக்கு சொல்லல. வேற மல்லக்கா பார்த்தா குப்புற பார்த்தா இல்ல. இப்படி எப்படி சொல்றது? எப்படியாவது சொல்லு. ஏரியா வரேன். அப்படி எட்டி பார்த்தேன். சரி, தெரியுதா? இப்படி காலை. சரி, மல்லாக்க கிடந்ததுக்கு நீ இப்படி உத்து பார்த்ததுக்கு எதைத்தான் பார்த்தோம்னா சொல்லி தொலை. யோ, நானே அப்ப பார்த்தது சின்ன பிள்ளைல. ஏன் இப்ப? அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. என்ன இவ்வளவு பரிதாபமா சொல்ற? சின்ன பிள்ளையா இருந்தாலும் தூக்கி கொண்டாந்து காமி. இப்ப தூக்கி கொண்டு வரானே, மூஞ்சி நனைஞ்சு. நாராயணா நாராயணா, ஓ மூஞ்சியை தான் முதல்ல நினைக்க வைக்கணும். எனக்கு என்ன பார்த்து எப்படியா நீ கண்டுபிடிச்ச? தடவி பார்த்தேன். எதை தடவுன? நீ செச்சு சாமியாகிற உறுதிதாயா? என்னையா தடவுனங்கிற? எதை? சங்கு. ஏன் சங்க தடவுன? வேற வழி இல்லை தலைவா. வேற வழி இல்லையா? நீ ஒரு நாள் இருந்து தடவிப்பார். அப்போ உனக்கு அது கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். என்ன தடவுறது இல்லையா? இல்ல, தடவுறது இல்லையா கேட்கிறேன். அதுல எத்தனை வலிகள் எத்தனை சிரமங்கள் இருக்குன்னு உனக்கு அப்ப தெரியும். இல்ல, அப்படி என்ன சிரமம் இருந்துச்சு? அப்படி என்ன வலிகள் இருந்துச்சு? சங்கு இந்த குறை வலிய தடவுனா முடிச்சு கனமா இருந்துச்சுன்னா அது ஆம்பளை பையன். ஓஹோ. முடிச்சு லேசா இருந்துச்சுன்னா அது பொம்பளை அப்படின்னு ஒரு பிராடு விடுற அந்த இடத்துல. வேற வழி இல்லை, நான் சமாளிக்கணுமா இல்லையா? சரி, அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு போட்டு கொல்றேன். அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு உன்னுடைய ஆளு. அழைத்து எப்பத்தான்
விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இடத்துக்கு ஒரு சாமியார் இருந்திருக்காரு. என்னை கண்டும் காணாமல் இருப்பது மர்மம் தான். என்ன? சாதாரண சாமி இல்ல, பிரம்மனேந்தா, அஷ்டமா சித்துக்கள், நித்யானந்தா. என்ன பேய் வர மாதிரி இருக்கு. சிறுச பெருசாக்குவார். அது எனக்கு தேவையில்லை. பெருச சிறுசா, அதுதான் எனக்கு தேவை. ஓகே. கீழே உள்ளதை மேல கொண்டு போவார். அப்ப வேண்டாம். மேல உள்ளதை கீழே கொண்டு வருவார். வேலைக்கு ஆகாது. அவ்வளவு வித்தியாசங்கள் செய்வார். நல்லா செய்வாரா? கொஞ்சம் சிரமம் தான். வரட்டும், சுவாமியை முறைப்படி தரிசிப்போம். ஐயா, அம்மா, சாமி, சுவாமியை தரிசிப்போமா? அவர்தான். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விடலாமா, பலிக்கு விடலாமா, பலிக்கு காத்து பட்டு தடுக்கி விடலாமா, பலிக்கு தடுக்கி விடலாமா, அடிக்குது குளிரு, அது சரி, அது சரி, துடிக்குது தளிரு, நம்மை திருடுது, நம்மை தேடுது, நாரதர் சாமி ஓகே தூக்கி காசி, ரவி பிரசாத் சாமி கர்த்தமாக்கவாடி அடிக்குது குளிரு, சரி மாப்பிள்ளை. மார்க்கமாலையா இருக்கு. மார்க்கம் தான் உங்களுக்கு மார்க்கம் பண்ணணும். யார் இந்த பெண்மகள்னு சொன்னீங்க? நான் கட்டிக்க போறவ. எப்ப கட்டிக்க போற? கட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இது உன்னைய கட்டுறதுக்கு பதிலா என்னைய கட்டிரும் போல இருக்கே அவசரத்துல. உங்களை கட்டினா கயிறு கொடுத்தா கட்டண. உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் கூடாது. இது என்ன இதை வச்சு என்ன பண்ண? ஏன்னா அப்படி ஒரு ஆசை மனசுல இருந்தா அதை விட்டுருங்க. சரி, யானை மேல ஏறணும்னு நம்ம ஆசைப்படலாம். ஆமா, யானை பாக 10 ரூபா கொடுத்தா ஏத்தி இறக்கிடுவான். ஆனையவே ஏறணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்கு நமக்கு சுவாமி விடியறதுக்குள்ள மாடு பாத்துக்குற போல இருக்கையா? அதெல்லாம் இருக்காது. எங்க சுத்தினா நம்ம பேரை சொல்லுவோம். கரைக்கு வந்துடணும், புரியுதா? எங்க போயிட்டு இருந்தாலும் கட்டுத்தரைக்கு வந்துடணும். அது சரி. இனிஷியல் நம்ம பேரா. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னது? மாடு வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. முளை குச்சி சரியா இருந்தா தான் கட்டுத்துறையில மாடு கிடக்கும். முளை குச்சி எல்லாம் இப்ப கிடையாது. வளையம் போட்டு அடிச்சிடறாங்க. முளை குச்சி எல்லாம் பழைய காலமா போச்சு. அப்ப ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு எந்தங்க தங்கை, இடத்திற்கு தலைவி வள்ளி. அழைத்து வாருங்கள். 4:30 மணிக்கு தான் வரும். மாடு சினையாகி அப்புறம் பால் கறந்து அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. அட செல்லம், அவ்வளவுதான். தண்ணியிலே பார்த்துக்காது. தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரிலே நீராடும்
அழைத்ததுண்டு சின்னஞ்சிறு வயது முழு எனக்குள் மனைவி உண்டு கொள்ளக்கூடாதம்மா ஆகிக் கொள்ள வேண்டும் பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து பல்லெல்லாம் கடன செட்டு போட வச்சிருக்கேன்மா பல்லாயிரத்து நூறாண்டு வாழ வேண்டும் அம்மா. அழைத்த காரணம் என்ன? நம்ம இடத்திலே முனி ஓட்டம் இருக்கிறது. முனி ஓட்டம் இருந்தா நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் முதல்ல. ஏன்னா முனி வந்து நம்மளை அடிச்சிடும். பயப்படாத, முனியில் அடிச்சா வலிக்க வலிக்காது, லேஜா பட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா இது முனி அல்ல, முனிவர். யாருப்பா இரு ஐயா அழைத்து வாருங்கள். அடுத்த விட பார்ப்பா. இந்த வீட்டுல அவர் எடுப்பார் போல இருக்கு. சாமி வர வேண்டும், சுவாமி வர வேண்டும். அண்ணா நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க, சாமி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு. உத்தரவு.